Hi, hello friends. Welcome to my YouTube channel. I'm Yagath. Now our price action trader with 90% accuracy. நம்ம சேனல்ல பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் அண்ட் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாச்சு. பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்து வச்சிருக்கேன். பட் ரைட் ஹேண்ட் சைட்லையும் மேலே கொடுக்குறேன். அதில் ரொம்ப தெளிவாக ஈஸியாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு ஒரு 9 minutes வீடியோ அது. அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கணும். அதுதான் ஃபஸ்ட். ஸோ அது எப்படி லிஸ்ட் ஆகும், ஐபிஓனா என்ன, ஐபிஓ எதுக்கு பண்ணுறாங்க, அப்புறம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண தான் நம்மள மாதிரி நிறைய பேருக்கு வந்து அது ரீச் ஆகும். பிகாஸ் ஒரு பேசிக் ட்ரேடிங் கோர்ஸ் நீங்கள் போய் வெளியே எங்கன்னா படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,000 to 6,000 வாங்குவாங்க வெறும் பேசிக்ஸ். நீங்கள் அட்வான்ஸ் போனீங்கன்னா 20,000 to 30,000 வாங்குவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன்ஸ் யாராச்சும் இருப்பாங்களே. ஸோ அந்த மென்டாரை பொறுத்து அவங்க 30,000 to 40,000 வாங்குவாங்க. பட் பேசிக்கு ஃப்ரீயாக யூடியூப்பில் கிடைக்குது, நிறைய இடத்துல கிடைக்குது. நான் மட்டும் ப்ரொவைட் பண்ணல, நிறைய இடத்துல கிடைக்குது. பட் எல்லாருமே அந்த சீக்வன்ஸாக இல்லை, அந்த ஆர்டராக இல்லை. ஸோ நான் ஒரு சீக்வன்ஸாக ஒரு ஆர்டராக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். தனியாக பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எதனா இருந்தால் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். தென் ஏதாவது பர்சனலாக பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் ரீப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தென் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸும் இதுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் போவோம். இது வந்து ட்ரேடிங் கோர்ஸ் பார்ட் 2. இதில் வந்து வாட் இஸ் ஐபிஓ, ஒய் ஐபிஓ இஸ் நீட், ஹவு டு ஏர்ன் ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 3 டாபிக் தான் பற்றி பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கணும். லிஸ்ட் ஆகிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐபிஓன்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தம் நம்ம இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. மொத்தம் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2,000 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு, பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 5,000 கம்பெனி கிட்ட லிஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து பேசிக். இதோட தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐபிஓனா என்ன, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த கம்பெனியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா யாகத் ஸ்டாக்ஸ். அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 5 lakhs இருக்குது. இப்போது அந்த கம்பெனிக்கு யார் ஓனர், நான் தான் ஓனர். 100% ஓனர் இருந்து தான் நான் தான் ஓனர். நான் எடுக்கிறது தான் முடிவு. 100% ஸ்டேக் என்கிட்ட தான் இருக்குது. இப்போ நான் இன்னொரு சினாரியோ சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ சொல்கிறேன். இப்போது யாகத் ஸ்டாக்குன்னு கம்பெனி இருக்குது. பட் நான் மட்டும் கிடையாது, நானும் என் ஃப்ரெண்டும் பார்ட்னராக வச்சுருக்கோம். சேர்ந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் சேம் வேல்யூ தான், 5 lakhs வேல்யூ. இப்போது எப்படின்னா 50-50 பிரியும். 2.5 lakhs 2.5 lakhs அப்படின்னு பிரியும். அப்போது 50-50 2 பேருக்கும் ரைட்ஸ் இருக்குது இந்த கம்பெனியில். நான் எதுவும் தனிச்சையாக முடிவு எடுக்க முடியாது, அவனும் தனிச்சையாக எதுவும் முடிவு எடுக்க முடியாது. 2 பேரே கலந்து யோசித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். இப்போ வந்து 3வது சினாரியோ. இப்போ என் கம்பெனி நல்லா டெவலப் ஆகி நல்லா க்ரோத் ஆகி டோட்டலாக 10 lakhs வேல்யூ வந்து நிற்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறேன். நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். தென் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன். நிறைய பேரை வந்து ஹையர் பண்ண போகிறேன். ஸோ பிரான்ச்சஸ் நல்லா பெருசாகணும் அப்படின்னா, நிறைய பிரான்ச்சஸ் பெருசாகணும் அப்படின்னா நிறைய பேர் ஹையர் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கெலாம் நான் பிளான் பண்ணுறேன். பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு, மோர் பீப்பிள் வேலைக்கு இருக்கிறதுக்கு வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ தான் நான் போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வரேன். இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய கம்பெனியோட வேல்யூ இருக்குல்ல, என்னோடய கம்பெனியோட வேல்யூ எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி என்னோட சேல்ஸ் இவ்வளோ, என்னோடய ரெவன்யூ இவ்வளோ, என் எம்ப்ளாயீஸ்க்கு நான் இவ்வளோ வந்து சேலரி தரேன், நான் வந்து இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறேன் இந்த இண்டஸ்ட்ரியில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் யாகத் ஸ்டாக்னு வச்சுருக்கேன் நான் பேர். ஸோ நான் வந்து ஒரு brokerage கம்பெனி வச்சுருக்கேன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்தியனில் இந்த brokerage கம்பெனி இண்டஸ்ட்ரியில் நான் வந்து எவ்வளோ % கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் ரெவென்யூ அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸ். அப்புறம் வந்து என்னோட டீட்டெயில், அப்புறம் என்னோட பார்ட்னர் இருந்தாங்கன்னா பார்ட்னரோட டீட்டெயில் எல்லாமே A to Z
எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி யார்கிட்ட கொடுக்கணும், செபி கிட்ட கொடுக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செபி தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா விஷயத்துக்கும் ரூல்ஸ் அவங்க தான் போடுறது. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் உள்ளே வரணும் வெளியே போகணும் அப்படின்னாலும் அவங்க சொல்லலாம் தான் முடியும். அவங்கக்கிட்ட தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது. செபி அப்படின்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்தியாவில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக டாக்குமெண்ட்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணவுடனே அது என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி எதில் வேணால் லிஸ்ட் ஆகலாம், இல்லை ரெண்டுத்துலேயும் கூட லிஸ்ட் ஆகலாம். நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போது ஒரு கம்பெனி வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணலாம், என்னோடய ஷேர் வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஷேர் வேல்யூ வந்து நான் 500 வைக்கிறேன் அப்படின்னு. பட் செபி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு என்னோடய ஷேர் வேல்யூ வந்து 500 கிடையாதுப்பா, ஒன்று 400 லிஸ்ட் ஆகலாம், இல்லைனா 600 700 லிஸ்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் எப்படி வேணால் லிஸ்ட் ஆகலாம். ஏன் ஐபிஓக்கு வராங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனி மேஜராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3 ரீசன் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபெக்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட கேபிட்டலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அதாவது நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுதான் கேபெக்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீபே டெப்த். நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பாங்க கம்பெனி. ஸோ அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட் உள்ள வருவாங்க. ஷேர் மார்க்கெட் உள்ள வந்து ஸ்டாக் லிஸ்ட் ஆன உடனே அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. ஸ்கிப்பிங் பேங்க் லோன்ஸ். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா நம்ம ஒரு 1 லட்ச ரூபா லோன் எடுக்கிறோம் அப்படின்னாலே 16% அப்படின்னா 1 இயருக்கு எவ்வளோ ஆச்சு? 16,000 ஆச்சு. இப்போ 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சு? 32,000 ஆச்சு. 16% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே. இப்போது பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் 6% தான் கொடுப்பாங்க. பட் அவங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 1 கோடி வாங்கினாங்க அப்படின்னா அதில் 6% எவ்வளோ? 6 லட்சம். ஸோ அப்படியே என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்களால இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாது. நிறைய கடன் வாங்குவவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் லோனை ஸ்கிப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஈஸியாக மணியை வந்து நம்ம பப்ளிக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு அது மூலயமா கம்பெனி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அது மூலயமா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டிவிடெண்ட் மூலயமாவோ இல்லைனா சப்ளை அண்ட் டிமாண்ட் மூலயமாவோ நம்ம ஏர்ன் பண்ணுவோம். ஃபர்தராக நம்ம டாபிக்ஸ் உள்ள போகலாம். இப்போ தான் நம்ம மெயின் டாபிக் உள்ள வரும். எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறது, என்னென்ன வழிகள் இருக்குது? மேஜராக பார்த்தீங்கன்னா 3 வழி தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான் உண்மை. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம். அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 10 கடையில் வெங்காயம் இருக்குது. 1 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு சொல்கிறாங்க. 10 கடையிலையும் 100 ரூபா. இல்லை ஒரு கடையில் வந்து 100 ரூபா, ஒரு கடையில் வந்து 80 ரூபா, ஒரு கடையில் வந்து 70 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சினாரியோ. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் 100 ரூபான்னு இருக்குது. இப்போது 10 நாள் கழித்து போகும்போது அந்த இடத்துல இப்போ 10 கடையில் 3 கடையில் தான் வெங்காயம் விற்கிறாங்க. இப்போ 1 கிலோ வெங்காயம் எவ்வளோ இருக்கும்? அதே 100 ரூபா இருக்குமா? கிடையாது. ஒரு கடையில் 200 ரூபா இருக்கும், ஒரு கடையில் 250 ரூபா இருக்கும், ஒரு கடையில் 300 ரூபா இருக்கும். பிகாஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை இல்லை. அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டிலும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸோட ஷேர் வந்து இப்போ ஏன் 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு இருக்குது? நிறைய கம்பெனியோட ஷேர்லாம் 20,000 ரூபா 83,000 ரூபா வரைக்கும்லாம் ஷேர் ப்ரைஸ்லாம் இருக்குது. ஒரு சில கம்பெனி ஈச்சர் மோட்டார் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 83,000 ரூபா 89,000 ரூபா நான் பார்க்கும்போது கரெக்டாக 83,000 ரூபா இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கும். ஏன்னா ஷேர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் சிம்பிள். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகுது. பட் இது மட்டும் தான் மெயின் ரீசனாக அப்படின்னா இல்லை. நீங்கள் நிறைய விதத்தில் ஏர்ன் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். அது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அண்ட் ஸ்டாக் ஸ்ப்ளிட். டிவிடெண்ட்னா என்ன, ஸ்டாக் ஸ்ப்ளிட்னா என்ன, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் வேஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு எல்லாமே தனி செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஷார்ட் டேர்ம் ஏர்னிங், லாங் டேர்ம் ஏர்னிங்னு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்லேயே 2 விதம் இருக்குது. ஷார்ட் டேர்ம் ஏர்னிங், லாங் டேர்ம் ஏர்னிங் இருக்குது. இப்போ நம்ம ஷார்ட் டேர்ம் ஏர்னிங்னா அப்படி என்னென்னு பார்ப்போம். ஷார்ட் டேர்ம் ஏர்னிங்னா என்னென்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் சன்ஃபார்மா எடுத்துக்கலாம். இப்போ சன்ஃபார்மா வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி. அவங்க டயபெட்டிக் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸில் வந்து டாப் 10ல் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து டயபெட்டிக் க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நியூஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா இப்போது சன்ஃபார்மாவோட சிபிஎம் என்னது? சிபிஎம் மீன்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? சிபிஎம் என்னது? 500. இது எக்ஸாம்பிள் தான், எல்லாமே வந்து நிஜம் கிடையாது. எக்ஸாம்பிள் 500 வச்சுக்கலாம். சன்ஃபார்மா நியூஸ் வந்த உடனே என்ன பண்ணுறீங்க? 500 இன்ட்டு 10 ஷேர் வாங்கிக்கிறீங்க. உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 5,000 ரூபா. நியூஸ் வந்தவுடனே நீங்கள் வாங்கிட்டீங்க. ஏன்னா இப்போ என்ன ஆக போகுது? நியூஸ் வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக சன்ஃபார்மாவோட ஸ்டாக்கோட வேல்யூ வேற போகுது. பிகாஸ் நியூஸ் வந்திருக்கு, ஒரு மெடிசன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த மெடிசன் வந்து டயபெட்டிக் ரிலேட்டடான விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகும்.
அதனால் நம்ம அதுலேருந்து ஒரு லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு 10 ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 5000 ரூபாய். இப்போ என்ன ஆகுனா டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாக என்ன ஆகுதுன்னா 515 போதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு 550 போதும், அதாவது நான் 500க்கு வாங்கினேன், எனக்கு 50 rupees போதும், நான் 50 rupees ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 10 ஷேரை செல் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 5000 ரூபாய். ஏர்ன் பண்ணது எவ்வளோ? 500 ரூபாய். ஸோ 10% ப்ராஃபிட். இப்படியும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ஷார்ட் டேர்ம் ஏர்னிங் சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் ஏர்னிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது வந்து டே ட்ரேடிங், பிடிஎஸ்டி ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங். டே ட்ரேடிங், பிடிஎஸ்டி ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு இப்போது இந்த மூணுத்தையும் பற்றியும் செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். எப்படி நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், பிடிஎஸ்டி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு செப்பரேட் வீடியோ போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் ஏர்னிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 1993 IPO லான்ச் பண்ணாங்க. 100 shares per lot அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. ஸோ 95 rupees per share வேல்யூ. 100 share per lot அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா ஓவரால் 9500 வரும். இப்போ 9500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா இன் 1993 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா, இப்போ உங்ககிட்ட எவ்வளோ ஷேர் இருக்கும் அப்படின்னா 1,02,400 ஷேர் இருக்கும். டோட்டல் உங்களோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 17 கோடி. 17 கோடி. என்ன ப்ரோ 17 கோடி சொல்கிறீங்க, எப்படி ப்ரோ 17 கோடி ஏர்ன் பண்ணுறது, அதெல்லாம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே முடியும். அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ காம்பவுண்டிங்னா என்ன அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு மேலே ரைட் சைட் ஐகானில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ போட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 2 month இருக்கும். அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காம்பவுண்டிங்னா என்ன, காம்பவுண்டிங்கோட பவர் என்ன அப்படின்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஃபோசிஸோட வேல்யூ எப்படி இவ்வளோ பெருசாச்சு, இதை பற்றி ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கெயின்ஸ் பவர் மீன் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் 3 வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த 3 வீடியோ நெக்ஸ்ட் வீக்கில் வரப்போகுது. எப்போ வேணால் வரும். ஆனால் எவ்ரி Thursday 9 o'clock 5 o'clock ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இப்போ 9 o'clock ஆகியிருக்கேன். பிகாஸ் 5 o'clockன்றது வந்து நிறைய பேரால் பார்க்க முடியல வீடியோவை. ஸோ 9 o'clock அப்படின்னா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஜஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரிலேட்டடான அவங்க ஃப்யூச்சர் கற்றுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ 9 o'clock அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். 9 o'clock எல்லாமே வீடியோ லைவ் ஆகிடும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் 9500 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பர் இயர் 27 லட்சம் டிவிடெண்ட் மட்டுமே நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. நான் சொன்னல டிவிடெண்ட் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. அதுதான் டிவிடெண்ட் மூலிமா மட்டுமே நீங்கள் 27 லட்சம் சம்பாதிப்பீங்க இன்ஃபோசிஸில் மட்டும். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஸ்டாக்ஸ், ஷார்ட் டேர்மில் ஏர்ன் பண்ணுற ஸ்டாக்ஸ், லாங் டேர்மில் ஏர்ன் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படி எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து ரொம்ப காசு செலவு பண்ணி கற்றுக்க சொல்கிறாங்க. வெறும் பேசிக்ஸ் மட்டுமே 5000 ரூபாய் 6000 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வாரம் பேசிக் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன். இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஏர்ன் பண்ணலாம். பட் அதுலேயும் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களா இருக்கும். ஏன்னா பிகாஸ் எப்போவுமே நம்ம ஒரு புக்கை கொடுத்துட்டு அந்த புக்கை படிமா அப்படி படிச்சுட்டு போய் நீங்கள் எக்ஸாமில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பிகாஸ் அங்கே கேட்குற கேள்வி வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே. அதுக்கு தான் எல்லா ஸ்கூல்லையும் டீச்சர் வச்சுருப்பாங்க. டீச்சர் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லைம்மா இது இப்படியும் கேட்பாங்க, இது இப்படியும் கேட்பாங்க அப்படின்னு. நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். அது இப்படியும் கேட்பாங்க, அப்படியும் கேட்பாங்க, அதுவும் சொல்லி தருவேன். வெயிட் பண்ணுங்கள், நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ பவர் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இந்த வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பவர் இருக்குது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுறதுனால அப்படின்னு. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் 5 to 20 years, அதாவது 5 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணணும். அதான் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. கீ பாயிண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன வீடியோவோட சம் கீ பாயிண்ட்ஸ். இதில் தான் உங்களுக்கு டவுட்ஸ் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை டேரெக்டாக என்கிட்ட பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். நிறைய பேர் நம்மளால யூஸ்ஃபுல் ஆவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக் டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். Until then, bye.